நகராட்சியில் அனைத்து வார்டுகளிலும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாத நிர்வாகத்தை கண்டித்து அடுத்த வாரத்தில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று மாநகர் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் நா. கார்த்திக் அறிவித்தார். கோவை மசக்காளிப்பாளையம் சாலையில் மாநகர் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் நா. கார்த்திக் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதி குறைகளை தெரிவித்தனர். 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குழாயில் தண்ணீர் வருகிறது என்றும் மழைநீர் வடிகால் சுத்தம் செய்யப்படவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் திமுக தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான நா. கார்த்திக், மாநகராட்சியில் 100 வார்டுகளிலும் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாமல் இருப்பதாக தெரிவித்தார். சுகாதார சீர்கேடு அதிகரித்து விட்டதாகவும் டெங்கு, பன்றி காய்ச்சல் பாதிப்புடன் அரசு மருத்துவமனைகள் மட்டுமின்றி தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். வெள்ளலூரில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் 50,000 டன்னுக்கும் அதிகமான குப்பை தேங்கி இருப்பதால் நோய் தொற்று பரவி வருகிறது என்றும் அவர் கூறினார். புதிய வரி மூலம் குடிநீருக்கும் பணம் டெபாசிட் செய்யுமாறு மாநகராட்சி நிர்வாகம் கூறுவதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார். மக்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அடுத்த வாரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்திலே மாநகராட்சி மக்கள் மீது திணிக்கின்ற இது போன்ற அபாண்டமான திட்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு அறவழி போராட்டங்களை நடத்துவதற்கு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு இந்த செப்டம்பர் முதல் வாரத்திலே இன்றைக்கு மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அதே போல அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் கருத்து கேட்டு நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இளங்கோ, பகுதி செயலாளர்கள் MS சாமி, சுந்தரம், குறிச்சி பிரபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஒன்றியத்தில்